ஸோ வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 5th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆர்பிஐ பாலிசியை வச்சு தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட்ஸ் இன்றைக்கி அப்படி தான் ரியாக்ட் பண்ணிச்சு. ஸோ ஆர்பிஐ பாலிசி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிக்சடு நியூஸ் தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி எஃப்ஐஐயோட செல்லிங் ஹெவியாக இருந்துச்சுன்றதை நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுற மாதிரியான டிசிஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அது இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை வந்து நல்லிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஜஸ் மூலிமா நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற என்ஆர்ஐஸோட இதுலேயும் ஹெட்ஜஸ்லேயுமே கொஞ்சம் லிமிடேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் எஃப்ஐஐக்கு ப்ளஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான மூவ்மெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி ஆன ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஹையராக கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஹையராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் ஆக்சுவலி ரியாக்ட் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக லெவல்ஸ் எல்லாமே பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து இன்றைக்கி 3 நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி நிஃப்டி போக மாட்டேங்குதுன்றது சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்குமே அதே தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,515 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆக்சுவலாக அந்த ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. 23,339 வரைக்கும் வந்துச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு புல் பேக் இருந்துச்சு. அகெயின் ஒரு 23,489 போச்சு. ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால், அந்த ப்ரீவியஸ் ஃபாலோட கீழே இன்னும் போச்சு. 23,290 வரைக்கும் போச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு புல் பேக் இருந்துச்சு. ஸோ நம்ம 3 நாளாக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் டே ஹை தாண்டி மார்க்கெட்ஸ் வந்து நிஃப்டி வந்து போகிறதே இல்லை. ஸோ இன்றைக்குமே அப்படியே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,366 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் மைனர் 0.21% லோவர். பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 3 நாளாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்றைக்குமே ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 54,496 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.35% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 74,243 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.16% லோவர். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே ஸ்லைட்லி கூல் டவுன் ஆயிருக்கு. ஒரு 0.61%, 15.78 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஆர்பிஐ பாலிசிக்கு முன்னாடி பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் போது கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவில் காமிச்சிருந்துச்சு. வேற நம்ம மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு. நம்ம ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீப் ஃபால் இருந்துச்சு இந்தியன் மார்க்கெட்ஸில். ஸோ அகெயின் ஒரு புல் பேக், திரும்ப ஒரு ஃபால், திரும்ப ஒரு புல் பேக்னு சொல்லி ஹைலி வாலடைலாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 2.54% ஹையர், ஹெச்யூஎல் ஒரு 2% ஹையர், அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு 1.86% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டால்கோ ஒரு 2.93% லோவர். நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், முன்னேற்றுக்கு பார்த்தோம். ஸோ ஐடி செக்டர் எல்லாமே கொஞ்சம் செல் ஆஃப் இருந்துச்சு. இன்றைக்குமே அது கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு. விப்ரோ பார்த்தீங்கன்னா 2.91% லோவர். ஈவன் டிசிஎஸ்மே நல்லா ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.23% லோவர். ஸோ இன்றைக்கி அதானி ஸ்டாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம் ஆஃப் த மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா ஐடி இதெல்லாமே ஒரு பெரிய ட்ராகராக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி மிட் கேப் 100 பொறுத்த வரைக்கும் 60,754 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.35% லோவர். ஸ்மால் கேப் 100 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 18,110 வந்து செட்டில் இருக்குது, 0.06% லோவர். மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் ஃப்ளாட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 23,892, 0.01% லோவர். ஸோ அப்படியே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 0.4%, மிட் கேப் பார்த்தீங்கன்னா 0.35, ஸ்மால் கேப்பில் 0.06, அப்புறம் 0.1. ஸோ இந்த மாதிரி ப்ரொபோஷனேட்டாகவே தான் கம்மியாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஜனவரிலேருந்து பார்த்தீங்கனாலும் டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கனாலும் மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் அந்தளவுக்கு செல்லிங் இல்லை. ஹெவி செல்லிங் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு ப்ளூ சிப் கம்பெனிஸ் அண்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் தான் செல்லிங் இருக்குது. வேறு அதோட செல்லிங் வந்து ப்ராடர் இண்டிசஸ்க்குள்ள வரவே இல்லை. அதை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. ஸோ செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்றைக்கி ஒரு மீடியா செக்டர்ஸ் வந்து ஒரு 3.48% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வேற நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு 0.08% ஹையர், எஃப்எம்சிஜி ஒரு 0.18% ஹையர், ஃபார்மா ஒரு 0.29% ஹையர். நிஃப்டி ஐடி இன்றைக்குமே ஒரு 0.99%, க்ளோஸ் டு 1% லோவரில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 0.56% ஹையர். நிஃப்டி மெட்டலுமே இன்றைக்கி நல்ல செல்லிங் இருந்துச்சு, ஒரு 1.6% லோயரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மீடியா செக்டர் நேற்றே பார்த்தோம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இன்றைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து நல்ல செல்லிங், இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸுமே நல்ல செல்லிங் இருந்துச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது இந்த என்னைக்கு வந்து நம்மளுக்கு ஐடி செக்டர் திரும்ப ரிட்ரீவ் ஆக போகுதுன்றதை பார்க்கணும். எஸ்பெஷலி யூஎஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அதுதான் இன்றைக்கி சவுத் கொரியன் மார்க்கெட்ஸில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது எப்போ வந்து நம்மளுக்கு செட்டில் ஆகுது இது ஆகுதுன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்த்துலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 99.21 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஆஃப்டர் ஆர்பிஐ பாலிசி வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கு. 94.95 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து ஒரு 4467 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லைட்லி நெகட்டிவ்ல போயிட்டு ஒரு 94.99 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் குட் சைன். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு மைனர் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.14% ஹையர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலி வாலட்டிலாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த நம்ம இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரீபொசிஷனிங் ஆஃப் பொசிஷன்ஸோட ரீபொசிஷனிங்காக இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இது ரியாக்ட் பண்ணுது, இன்னும் வீக்கெண்டில் என்ன நியூஸ் வரப்போகுது, ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் இதெல்லாமே நம்மளுக்கு டிசைட் பண்ணும். ஆனால் பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இன்னும் அந்த எஃப்ஐடிஐ டேட்டா வரும்போது நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 5th June 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.